தூய்மை பணியாளர்களுக்காக தன்னுடைய குரலை கொடுத்திருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். தூய்மை பணியாளர்களை பணியூர் அழைச்சு அவங்கள நேர்ல சந்திச்சு அவங்களோட உரையாடல் மேற்கொண்டிருக்காரு. தன்னை பார்க்க வந்தவங்களுக்கு சால்வை போர்த்தி தன்னுடைய மரியாதையையும் செலுத்தி இருந்திருக்காரு தளபதி விஜய் அவர்கள். கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாகவே சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தங்களுடைய வேலைகள் தனியார் மயமாக்கப்பட்ட நிலையில தங்களுக்கு நிரந்தர வேலை வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கையை முன்வச்சு இப்படி இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவங்களுடைய போராட்டத்துக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய குரலை கொடுத்துட்டு வரக்கூடிய சூழல்ல தான் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களும் தன்னுடைய குரலையும் கொடுத்திருந்திருக்காரு. சென்னை மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள் உழைப்போர் உரிமைகள் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் திரு கு பாரதி அவர்கள் உட்பட எல்லோரும் தளபதி விஜய் அவர்களை சந்திச்சிருந்திருக்காங்க. பனையூர்ல இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்துக்கு போயிட்டு இவங்க எல்லாரும் சந்திச்சிருந்திருக்காங்க. அப்ப அங்க வந்திருந்த தூய்மை பணியாளர்கள் எல்லோரோடையும் தன்னுடைய உரையாடலை மேற்கொண்டிருந்திருக்காரு தலைவர் விஜய் அவர்கள். இது மட்டும் இல்லாம வந்தவங்களுக்கு சால்வை போர்த்திருந்திருக்காரு. இப்படி தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை சம்பந்தமா பேச்சுவார்த்தை மேற்கொள்றதுக்காக தூய்மை பணியாளர்களை நேர்ல சந்திச்சு அவங்களோட பேசியிருந்திருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். இப்போ இது தொடர்பான பதிவுகளை கட்சி பகிர்ந்திருக்காங்க. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு சிட்டி ஃபாக்ஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.